லைஃப் இன்சூரன்ஸ்லயே சில கன்ஃபியூஷன் நடக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூலிப்ங்கிறது மார்க்கெட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதுவே சில ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ் வருது. ஸோ எங்க பெருசா நிறைய பேர் எங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னா, ஒருத்தர் யூலிப்ல 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு மாசம், இன்னொருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ரெண்டு பேருமே 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் ரெண்டு பேரோட ரிட்டர்ன்ஸும் 12% வருதுன்னு வச்சுப்போம். யூலிப்ல 20 வருஷத்துல 48 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவரோட ஃபண்ட் வேல்யூ 2 கோடி ரூபாய் இருக்கும். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவரும் 48 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கும் 2 கோடி ரூபாய் ஃபண்ட் வேல்யூ இருக்கும். ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவருக்கு நிறைய பேருக்கான கேள்வி என்னன்னா, மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ மார்க்கெட் எப்போ ஃபால் ஆகும், அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். மார்க்கெட் ரெண்டு விதமா ஃபால் ஆகும். எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அப்பெல்லாம் பாலிசி மேக்கர்ஸ் வில் ஸ்டெப் இன் to bring back the momentum. அதனால மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இதே on the other side மார்க்கெட் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, கிராஜுவலா கரெக்ட் ஆகுது, அப்போ பாலிசி மேக்கர்ஸ் will not come forward. ஏன் அப்படின்னா, வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். ஸோ நம்ம நிறைய இன்சூரன்ஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே பல பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃபரன்ஸ் சொல்லிடுங்க சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன சார்? ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாருன்னா அந்த பில் எல்லாத்தையும் கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, இதில் டே கேர் ப்ரொசீஜர்ஸ்னு சிலது வருது. அதாவது 24 மணி நேரத்துக்கு குறைவான, இப்போ அட்மிட் ஆகிட்டு ஒரு 5 ஹவர்ஸ்லேயே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சர்ஜரிஸ் லைக் கேட்ராக்ட், இந்த மாதிரியான சர்ஜரிஸ்லாம் 24 ஹவர்ஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி டே கேர் ப்ரொசீஜர்ஸையும் சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கவர் பண்ணுது. ஸோ ஜென்ரலி ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லை கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, வேற டேர்ம் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது ஒருத்தரோட லைஃப்பை கவர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரெட் வினர் ஆஃப் தி ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பௌஸ் ஹோம் மேக்கர், அவங்க ஒய்ஃப் ஹோம் மேக்கர்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அவர் தவறிட்டார், ஹஸ்பண்ட் தவறிட்டார் அப்படின்னா அந்த ஃபேமிலி கம்மிங் இயர்ஸை லீட் பண்ணணும், அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் மீட் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தவறும்போது, இன்கேஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அவர் தவறும்போது அந்த ஃபேமிலிக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் கொடுக்குற ப்ராடக்ட் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே இயர்லி நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எந்த அளவுக்கு நம்ம கவர் எடுத்துருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் வரும். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகே, உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். கரெக்ட். நீங்கள் இல்லாதப்போ உங்கள் ஃபேமிலியை கவர் பண்ணுறதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். கரெக்டாக சார்? ஓகே சார். சார், ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ இன்சூரன்ஸ் சைடுன்னு பார்க்குறப்போ இந்த யூலிப் பாலிசி அப்படின்றது நிறைய பேர் அதை சூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணத்தினால சூஸ் பண்ணுறேன்னா, எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இன்சூரன்ஸும் இருக்குது அப்படின்றாங்க. பட் பல ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறது என்னன்னா, இன்சூரன்ஸ் உங்கள் லைஃப்பை இன்ஷூர் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு பிளானாகவே வச்சுருக்காங்க, அதை நிறைய பேர் சூஸும் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, சின்ஸ் நீங்கள் யூலிப்னு மென்ஷன் பண்ணதுனால இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். டெஃபினட்டாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிளப் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஐடியல் சொல்யூஷன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தனியாக பார்க்கணும், இன்சூரன்ஸு தனியாக தான் பார்க்கணும். ஓகே, பட் இன்சூரன்ஸ்லேயே, லைஃப் இன்சூரன்ஸ்லேயே சில கன்ஃபியூஷன் நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூலிப்ங்கிறது மார்க்கெட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். அதாவது நீங்கள் கட்டுற பணம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகும். அதுவே சில ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ் வருது. ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ்லாம் அது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகாது, அது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் ஆகும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் ஆகும். இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எங்கே பெருசாக நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் பிளான்ஸை எடுத்துடுறாங்க. அதில் ரிட்டர்ன்ஸுங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6% தாண்டாது. ஓகே ஓகே, ஸோ டெஃபினட்டாக ட்ரெடிஷ்னல் பிளான்ஸை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பிளான்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆன் தி அதர் சைட் யூலிப்பில் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக நம்ம இக்னோர் பண்ண முடியாது. என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, அதே சமயத்தில் டிஸ்அட்வான்டேஜஸும் என்னங்கிறது பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூலிப் தட் கெட்ஸ் இன்வெஸ்டட் இன் தி மார்க்கெட். நீங்கள் போடுற பணம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இப்போது யூலிப்பில் முன்னாடிலாம் 2008 2006 டைப்ஸ் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யூலிப்பில் சார்ஜஸ் ஏகப்பட்டது இருந்தது. ஓகே, நீங்கள் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா
அதில் கிட்டத்தட்ட 20 to 30 ரூபாய் சார்ஜஸ்லேயே போயிடும். ஓகே, மிச்ச ரூபாய் தான் இன்வெஸ்ட் ஆகும். ஓகே. ஆஃப் லேட் இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா யூலிப்போட சார்ஜஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு 4 to 5% சார்ஜஸ் வருது. போக போக அது குறையும். வருஷங்கள் அதிகமாக அதிகமாக அந்த சார்ஜஸும் குறையும். now 4 to 5% அதிகமான சார்ஜ் தான். ஹேவிங் செட் தட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இந்த யூலிப்ஸ்லேயும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட். அதாவது நீங்கள் இவ்வளோ வருஷம் பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கான்ட்ராக்டாக இருக்கும். அண்ட் அதில் இன்சூரன்ஸ் கவரேஜும் வரும். ஸோ யூலிப்பில் மினிமம் நீங்கள் 5 வருஷம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பணத்தையே எடுக்க முடியும். லாக்இன் பீரியடே 5 years வச்சுருக்காங்க. ஓகே. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது கிடையாது. ஒரு லேமேன் வந்து ஒரு யூலிப்பில் என்ட்ராரு, யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து 5 years அவர் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு 5 வருஷம் கட்ட ட்ரை பண்ணுவார். 5 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற பணத்தை எடுப்பார். அது மார்க்கெட் கூட லிங்க் ஆகிருக்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது யூலிப்பில். ஆன் தி அதர் சைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு எஸ்ஐபி அப்படின்னு எடுக்கிறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்மள நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஓகே, நம்ம எஸ்ஐபி தானே, நம்ம இந்த மாதம் கட்டினா கட்டலாம், இல்லை ஒரு 2 வருஷம் கட்டினா கட்டலாம், அப்பலாம் விட்டுடலாம் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக டேட்டாவும் அதுதான் சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் யூலிப்ஸ் ஃபார் அ லேமேன் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்லைட்லி பெட்டர். அதே பர்சன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அப்படி பண்ணுவார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெட்டர். ஓகேங்களா, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஆஃப் லேட் இப்போலாம் என்ன, இப்போ ரீசெண்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் நீங்கள் கட்டுற ப்ரீமியம், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் யூலிப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டியில் வர்ற ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் யூலிப்பில் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு மாதம், இன்னொருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். 2 பேருமே 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் 2 பேரோட ரிட்டர்ன்ஸும் 12% வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, யூலிப்பில் வந்து 20 வருஷத்தில் 48 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபண்ட் வேல்யூ 2 கோடி ரூபாய் இருக்கும் அட் த ரேட் ஆஃப் 12%. அதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவரும் 48 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, அவருக்கும் 2 கோடி ரூபாய் ஃபண்ட் வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 48 லட்சம் ரூபாய் இன்வெஸ்டட் அமௌண்ட், 2 கோடி ரூபாய் இஸ் தி ஃபண்ட் வேல்யூ. ஸோ 1.5 கோடி ரூபாய் ப்ராஃபிட். இந்த 1.5 கோடி ரூபாய்க்கு அவர் 12% டேக்ஸ் கட்டணும். ஓகே, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் அது வந்துடுது. ஸோ 12% டேக்ஸ் கட்டணும், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு க்ளோஸ் டு 20 lakhs கிட்ட ஒரு டேக்ஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். வேறஸ் இவருக்கு யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணவர் அந்த என்டையர் பணமே அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அந்த 20 லட்சம் ரூபாய் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் நேச்சுரல் கொஸ்டின் இதில் என்ன வரும்னா, யூலிப் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நேச்சுரல் கொஸ்டின். அந்த மாதிரி நம்ம இங்கே கம்பேர் பண்ணிக்கிறது 12%. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூலிப்ஸை விட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா யூலிப்ஸை விட ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை மட்டும் வச்சுட்டு நம்ம யூலிப் பெட்டர் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். இப்போ இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 ஏர்னிங் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே 20,000 அவங்க பேனில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் யூலிப்பில். ஸோ தட் மெச்சூரிட்டியில் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் யூலிப்பில் என்ன இருக்குன்னா, விச் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூலிப்பில் பிட்வீன் தி ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டியிலேருந்து டெட்டுக்கும் டெட்லேருந்து ஈக்விட்டிக்கும் நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி ஸ்விட்ச் பண்ணும்போது அதுக்கு உண்டான அந்த கெயின்ஸ்க்குலாம் வந்து டேக்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் ப்ரொபோசிஷனே அப்படி தான். ஸோ நீங்கள் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட் சில டைம் இது மார்க்கெட்டை ப்ராப்பராக டைம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் நான் சொல்கிறேன். மார்க்கெட் சில டைம் வந்து டேங்க் ஆகிருக்கு, கீழே விழ போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் டெட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் டவுன் சைஸ் யுவர் ரிஸ்க். ஸோ அதே சமயத்தில் டெட்லேருந்து ஈக்விட்டிக்கும் மூவ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன அட்வான்டேஜ். இதை ப்ராப்பராக ஒரு டேலண்டட் பர்சன் இப்போ நீங்கள் ப்ராப்பராக இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜஸ்.
ஓகே சார். சார் இப்போ நீங்கள் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறப்போ அந்த மார்க்கெட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணீங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து எல்லாருமே சொல்கிறதுனா அது ஒரு சைக்கிள், மேலேயும் போகும் கீழேயும் வரும் அப்படின்வாங்க. ஸோ நிறைய பேருக்கான கேள்வி என்னன்னா, மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு விஷயம், எப்படி மார்க்கெட் எப்போ போனாலும் திரும்ப மேலே வருது அப்படின்றது 2 கேள்வி இருக்கு. இது 2க்கான ஆன்சர் வந்து அதிகமாக யாரும் சொன்னதில்லை. ஸோ அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி. ஓகே, சரி, மார்க்கெட் மேலே போகிறத பற்றி எல்லாருமே பேசுகிறோம், அதை விட்டுருங்க. ஓகே. ஸோ மார்க்கெட் எப்போ வந்து ஃபால் ஆகும், அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. சரி, மார்க்கெட் 2 விதமாக ஃபால் ஆகும். ஒன்று வந்து கிராஜுவலாக ஃபால் ஆகும். ஒரு பீக் போயிட்டு கிராஜுவலாக ஒரு 6 மந்த்ஸில் ஃபால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 2024 லாஸ்ட் மந்த் வரைக்கும் கிராஜுவலாக ஃபால் ஆகிட்டு இருந்தது. இது வந்து மார்க்கெட் கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்னங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ், அதாவது ஷார்ட் பீரியட்லேயே பெரிய ஃபால் இருக்கும். இந்த 2 விதம் தான் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு. இந்த 2 டைப்ஸில் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஒன்று கிராஜுவல் ஃபால், ஒன்று இமீடியட் ஃபால். ஓகே. ஸோ இந்த இமீடியட் ஃபால், மார்க்கெட் கிராஷ் எப்போ யூஸ்வலாக நடக்கும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பேனிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரீசன்ட் பாஸ்டில் நம்ம பார்த்த பேனிக் பற்றி பார்த்தீங்கன்னா கோவிட் 2020 மார்ச்சில் கோவிட் நம்பர்ஸ் வேர் ஹை. எல்லாருக்கும் ஒரு பேனிக்கு, எல்லாரும் விற்க ஆரம்பித்தாங்க. ஒரு மாதத்தில் மட்டும் க்ளோஸ் டு 30-35% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸில் கிட்டத்தட்ட அதே ஃபியூ மந்த்ஸில் மார்க்கெட் ஃபெல் பை 60%. 21,000 லெவலில் இருந்தது சென்செக்ஸ், இட் கேம் டவுன் டு 8,000 லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் மார்க்கெட் கிராஷ்ன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா திருப்பியும் ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் உங்களோட இது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது, ஜென்ரலி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பாலிசி மேக்கர்ஸ், அந்த எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற பாலிசி மேக்கர்ஸ் வில் ஸ்டெப் இன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ முன்னுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போ கிராஷ் ஆகும், சரி, மார்க்கெட் இஸ் அ க்ரௌட் தாங்க. இப்போ வந்து ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ மெஷின். ஒரு க்ரௌடு வந்து எந்த விதத்தில் யோசிக்கிறாங்கிறது தான் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அந்த க்ரௌடில் சென்டிமெண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். எல்லாருமே நெகட்டிவாக யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த மாதிரி டைமில் பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டேக்ஸில் சில இடத்துல ரிலீஃப்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. சில ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்டிங்கை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி மேக்கர் முன் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறப்போ ஜென்ரல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஆகட்டும் ஆர் கார்பரேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆகட்டும் ஒரு சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறும். ஓகே, ஸோ அகைன் தி க்ரௌட் வில் கம் பேக் டு தி மார்க்கெட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அதனால மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். இப்படி தான் யூஸ்வலாக இதுதான் எல்லா கிராஷ்லேயும் இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பார்த்துருக்கோம். இப்போ 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி ஜிடிபியை ஸ்டிமுலஸாக நம்ம கொடுத்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் 10% ஆஃப் தி ஜிடிபி இஸ் ஹியூஜ். எதுக்கு அப்படின்னா டு பிரிங் பேக் தி மார்க்கெட் சென்டிமெண்ட். ஓகேங்களா? ஸோ உடனே மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. இதே தான் 2008 கிரைசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரேட்ஸை 9% இருந்த ரேட்ஸை ஃபியூ மந்த்ஸில் 4.5% கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் லிக்விடிட்டி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ டு ஆன்சர் யுவர் குவெஸ்சன், எப்போல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பாலிசி மேக்கர்ஸ் வில் ஸ்டெப் இன் டு பிரிங் பேக் தி மொமெண்டம். ஸோ அதனால மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். இதே ஆன் தி அதர் சைட் மார்க்கெட் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிராஜுவலாக கரெக்ட் ஆகுது, அப்போ பாலிசி மேக்கர்ஸ் வில் நாட் கம் ஃபார்வர்ட். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போ கிராஜுவலாக கரெக்ட் ஆகும்னா, சில செக்டார்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செக்டார்ஸ் ஆர் கேட்டகரிஸ், ஒரு மிட் கேப் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் அந்த ஸ்டாக் ஒர்த்து, ஆனால் அது 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் தி மார்க்கெட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட் வில் சென்ஸ், ஓகே இதோட வேல்யூ இவ்வளோ தான், பட் இவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பீப்புள் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி செல்லிங் ஆஃப். ஓகே, அது வந்து ஆக்சுவலாக குட் ஃபார் தி மார்க்கெட். அந்த மாதிரி நேரத்தில் வந்து தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ஒரு பாலிசி லெவல்லையோ எந்த சேஞ்சஸுமே தேவைப்படாது. ஸோ அதுக்கு கிராஜுவலாக கரெக்ட் ஆகும்.
ஒன்ஸ் இட் ரீச்சஸ் தி யூனோ அந்த டிசையர்ட் வேல்யூக்கு அது வந்ததுக்கப்புறம் அகைன் இட் வில் ஸ்டார்ட் ரெக்கவரிங். ஸோ திஸ் இஸ் ஹவு தி மார்க்கெட் பேட்டர்ன் வில் ஒர்க். ஓகே. அண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஓரளவுக்கு டெசிஷன் ப்ராப்பராக எடுக்க முடியும். ஓகே சார், இப்போ நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க மார்க்கெட் இப்படி தான் ரன் ஆகுதுன்னு. கடைசி கொஸ்டின் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. அதாவது மார்க்கெட்டை வந்து டைம் பண்ண பார்க்காதீங்க. நல்லா போகுது இப்போ வரலாம், நல்லா போகுது அப்போ வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, சரி, வேறு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே. டைம் இன் தி மார்க்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் டைமிங் தி மார்க்கெட். ஓகே. நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது யாருனாலையும் பண்ண முடியாது. அது வாரன் பஃபேனாலையும் பண்ண முடியாது, யாருனாலையும் பண்ண முடியாது. பிகாஸ் நோ ஒன் நோஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. ஸோ டைமிங் தி மார்க்கெட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷவ்.